அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஆகஸ்ட் 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே இந்த வாரத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே இந்த வேளையில் விழிப்புணர்வுடன் இருந்தால் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று தவித்து வந்த சூழலில் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் வலம் வருகிறாருங்க. அவர் லாபஸ்தானத்தில் நினைப்பதால் நிலைத்த காரியங்களை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாக தவிடுபடியாக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே நிலம், வீடு, வீட்டுமனை போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதலையும் பல அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல விஷயங்களில் விரைவாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்று பல காரியங்களில் இருந்த சூழலில் ராசியின் நாதர் லாபத்தில் வலுவாக அமைப்பதால் நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் ராசியின் நாதர் இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலகும். அதேபோன்று ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் 2, 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வருவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் உறுதியாக இந்த தருணத்தில் விலகும். எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திரன் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருந்த பல சூழல்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறாருங்க. எனவே பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. வாக்கியத்தின்படி 4இல் ராகுவுடன் இணைந்து வலம் வந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் சனியின் அமைப்பால் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல
வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். புதிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் விரைவாக கிடைப்பதோடு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. 10ல் இருப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில், உத்தியோகத்தில் மிக சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. உபரி வருமானம் அதிகரிப்பதோடு பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என்று இருக்கக்கூடிய பல சிக்கல் நிறைந்த விஷயங்களை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகளை உறுதியாக தவிர்த்தறியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை நீக்கி மிக சிறப்பான நல்ல தெளிவான மனநிலையுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கேது ஏற்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் புதன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையில பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேளை உறுதியாகவே அமைய போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ல் புத ஆதித்ய யோகத்தை புதன் மற்றும் சூரியன் இணைந்து ஏற்படுத்தி கொடுப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் மிக வலுவாக நீங்கள் செயல்படுவதால் பல்வேறு வகையான சிரமங்களை தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் மாட்டி தவிக்கக்கூடிய சிரமங்களை விட்டு வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும், முழு சுபகிரகமாக இருந்தாலும், தோஷமற்றவராக இருந்தாலும் அஷ்டமத்தில் குரு இருக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சுக்கிரனும் அஷ்டமத்தில் வலம் பெற போகிறார். குரு சுக்கிர யோகம் அஷ்டமத்தில் கிடைத்தாலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இந்த தருணத்தில் எதையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படுத்த வேண்டாம். ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க குரு. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் சகாயமானவராக இருப்பதால் இந்த தருணத்தில் தேவையற்ற அலைச்சலம், தேவையற்ற விரயங்களும் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் நிச்சயமாக நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் தங்களுக்கு மிக சிறப்பான சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தில் நிதானத்துடன் இருந்தால் மிக சிறப்பான மாற்றம் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிக்கல்களை சந்தித்திருந்தாலும் அவை உறுதியாக விலகக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.